சாத்தான்களா? ஏய் குட்டி சாத்தானே, இந்த குட்டி டைம் என்ன ஆகுது? இத கேட்கவா சார் இவ்வளவு ஸ்லோ மோஷன்ல வந்தீங்க? சைலன்ஸ். நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. ம், என்னடா சைலண்டா இருக்கீங்க? நீங்க தானே சார் சைலண்டா இருக்க சொன்னீங்க. டேய், ஒரு சோல்ஜர் காலையில எத்தனை மணிக்கு எந்திரிப்பான்? 10 மணி சார். வாட்? இல்ல சார், 10 மணிக்கு எந்திரிக்கிறவங்களாம் சோல்ஜரே கிடையாது, சோம்பேறின்னு சொல்ல வந்தான் சார். கரெக்ட். கரெக்ட். இப்போ நீங்க ரெண்டு பேரும் சோம்பேறியா இருக்கீங்க. எத்தனை மணி வரைக்கும்டா தூங்குறீங்க? சார் அது ஒண்ணும் இல்ல சார், நைட்டு பாப்பாமா இட்டு பாப்பாமான்னு ஒரு படம் பார்த்தேன் சார், அதான் தூங்க லேட் ஆச்சு சார். டேய், ஒரு சோல்ஜர் என்டர்டைன்மெண்டா இருக்க கூடாது. எப்பவுமே கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு அப்படின்னு கண்ட்ரோலா இருக்கணும். ஓகே சார். சரி, வாங்க போலாம். எங்க சார் சாப்பிடவா? இடியட், இட்ஸ் டைம் ஃபார் யோகா. வாங்க யோகா பண்ண போலாம். கெட் அவுட். ஓகே சார். இர்ரெஸ்பான்சிபிள். ஏடா இந்த ஆளு தூங்க கூட விடாம யோகா பண்ண சாவடிக்கிறான். விடுறா, எப்படியா செந்தில வச்சு தப்பிச்சிடலாம். ஏடா செந்தில் கரண்ட் கம்பத்தை பத்த நாய் மாதிரி காலத்துக்கு நிக்கிறான். அட போடா, இதுக்கு பேர் தான்டா யோகாசனம். ஓ, ஆனா என்ன லுங்கி கட்டிட்டு யோகாசனம் பண்றான் சார். நடா வேடிக்கை. போய் நீங்களும் சேர்ந்துக்குங்க. ஓகே சார், நாங்களும் போய் லுங்கி கட்டிட்டு வந்துடுறோம். உள்ள உட்கார்றா. பசங்களா, இது வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த ஆசனத்தை எல்லாம் புதுசா வந்திருக்க அந்த 3 பேருக்கு சொல்லி கொடுங்க. ஓகே சார். நெக்ஸ்ட். ஓ, நெக்ஸ்ட். வெரி குட். சார் இப்படி எல்லாம் எங்களால பண்ண முடியாது சார், மூச்சு வாங்க சார். என்னது, உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட ஸ்டாமினாவே இல்ல. நான்லாம் மிலிட்டரியில எவ்வளவு ஃபிட்டா இருந்தேன் தெரியுமா? சார், இறந்த காலத்தை பத்தி பேசாதீங்க சார், எதிர்காலத்தை பத்தி பேசுங்க சார். உங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். சார், நாளை எதிர்காலம் யூத்துங்க கையில தான் இருக்குன்னு அப்துல் கலாம் ஐயாவே சொல்லியிருக்காரு சார். ஏய், நம்ம குழந்தைங்க தானே, நம்ம ஏன் அவர் டார்ச்சர் பண்றாரு? அவரு நம்மள சொல்றடா, பின்னாடி இருக்க எருமைங்கள் சொல்றாரு. சைலன்ஸ். ஆர்மில உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. சார், நீங்க ஒரு ஆர்மி மேன் சொல்றீங்களே சார், நீங்க அங்க இருந்தப்போ இந்த வீட்ல ஒரு துளி போட்டோ கூட இல்லையே சார்? என்ன டக்குன்னு இப்படி கேட்டா? ஏதாவது சொல்லணுமே. எனக்கு விளம்பரம் பிடிக்காதுப்பா. விளம்பரம் பிடிக்கல, சேனல் மாத்துங்க சார். உங்களுக்கு ஆர்மில ஏதாவது டவுட்ஸ் கேட்க சொன்னா நான் ஆர்மில இருந்தனா இல்லையான்றதே டவுட்டா கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்கூல் டிஸ்பஸ். Thank you சார். பிபி மாத்திரை போடு. இதாண்டா சான்ஸ், வாங்க நம்மளும் ஓடிடுவோம். சீக்கிரம் போடா. டக்குன்னு எந்திருக்க முடியலையே. நான் முடிவு பண்ணிட்டேன்டா. என்ன நடிக்க வரல, திருப்பி ஊருக்கே போயிடலானா? டேய் வெறுப்பேத்தாதடா, இங்கெல்லாம் என்னால இருக்க முடியலடா. ஏன்டா? டேய் இது வீடு தானடா. அந்த ஆள் என்னடா காலைல 5 மணிக்கு எழுந்து எக்ஸசைஸ் பண்ணு, வார்ம் அப் பண்ணு, ஒர்க் அவுட் பண்ணுன்னு நிம்மதியா தூங்க விட மாட்டேன்டா. டேய், நானா உன்னை இங்க கூட்டிட்டு வர சொன்னேன்? நீ தான் செந்தில் இருக்கான், அவன் பார்த்துப்பான், எல்லாம் பண்ணிடுவான், அப்படி இப்படின்னு சொல்லி என்ன கூட்டிட்டு வந்த. இப்ப அதெல்லாம் செட் ஆகாது நல்லா தெரிஞ்சிருச்சு. சரி வா கிளம்பலாம். என்னடா வெளில கிளம்பிட்டீங்க போல, எங்க போறீங்க? இந்த வீட்டை விட்டே கிளம்பலான்னு இருக்கோம். டேய், இந்த வீட்டை விட்டு வெளில போயிட்டா அப்புறம் என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவாங்க? ரோட்ல படுப்போம், பிச்சை எடுப்போம். டேய் இங்க இருக்கிறத விட அதுவே நிம்மதி தான்டா. என்னடா சொல்றான் அவன்? இங்க இருந்து கிளம்பிட்டா என்ன பண்ணுவோம்? ரோட்ல படுப்போம், பிச்சை எடுப்போம். டேய், இங்க இருக்கிறத விட அதுவே நிம்மதிடா. என்னடா அவன் சொன்னதே திரும்பி சொல்ற? நீ தானடா திருப்பி சொல்ல சொன்ன. அது இல்லடா. அது இல்ல, நீ எப்படி சொல்லலாம்? அவன் கரெக்டா தான் சொன்னான், ஏன்னா நானும் அதான் சொன்னேன். டேய், என்னடா மாத்தி மாத்தி பேசி என்ன வெறுப்பேத்துறீங்களா? டேய் வெறுப்பேத்துறது நீ இல்ல, அந்த கிழவன் தான் எங்களை வெறுப்பேத்துறான். ஓ, டேய் இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான்டா இருக்கணும், அப்பதான் படம் பண்ண முடியும். சரிப்பா, நீ சொன்ன மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணியே இருக்கோம். எப்ப அந்த கிழமை சாவறது, எப்ப நம்ம வீடை விக்கிறது, எப்ப படம் பண்றது? டேய் அந்த கிழவெல்லாம் சாவ மாட்டான், நம்மளதான் சாவடிப்பான். புரியுதுடா, அதனால தான் நான் வேற ஒரு ஐடியாவோட வந்திருக்கேன். என்னன்னு சொல்லு. இவன் ஐடியா ஒன்னத்துக்கும் விளங்கவே விளங்காது. இந்த ஐடியாவை கேளுங்க, விளங்குதா விளங்கலாம் அப்புறம் பாப்போம். சரிடா, சொல்லி தொலைடா. இந்த மது இருக்கால, அவளை வச்சுதான் நம்ம படம் பண்ண போறோம். அவளை வச்சு படம் பண்ணுவீங்களா? ஏண்டா டேய்,
தமிழ் சினிமால ஒரு பெரிய ஹீரோ அவனு கஷ்டப்பட்டு தெரு தெருவா போட்டோ எடுத்துட்டு ஆபீஸா ஏறி இறங்கி சுத்தன என்ன விட்டுட்டு ரூம்குள்ள ஏசிய போட்டுக்கிட்டு நல்ல ஒரு பாட்டை போட்டு குதூகலமா தின்னுகிட்டே ஆடுற அவனுக்கு வாய்ப்பு தருவீங்களா? டேய், அவ ரூமுக்குள்ள அமைதியா தின்னுட்டு தூங்குறான்னு உனக்கு எப்பரா தெரியும்? ஒரு நாள் மன்மதன் படத்தை நம்ம ரெக்ரியேஷன் பண்ணலாம்னு சொல்லிட்டு மன்மதன் சிம்பு மாதிரியே அவர் ரூம் ஓட்ட வழியா எட்டி பார்த்தேன். ஏன்டா கூடவே இருந்துட்டு இப்படி பண்றிய? உனக்கு வெக்கமா இல்ல? சத்தியமா சொல்றேன்டா, நீ கூட இருக்கும்போது நான் அதை பண்ணல. டேய், அதை அப்பதான் பண்ணேன். என்னையும் கூட்டிட்டு போக வேண்டியதாண்டா. டேய் நீங்க பாக்குறத மட்டும் அந்த மிலிட்டரிக்காரன் பார்த்தான், அவனும் வந்து பாத்திருப்பான். அவனும் பார்த்திருப்பான். ஆனா உங்களை பரலோகம் அனுப்பியிருப்பான். பரவாயில்லையா? சுற்றுவான்டா அவங்கள. அதனாலதான் இங்க இருந்து கிளம்புறோம்னு சொல்றேன். டேய் நீங்க கிளம்புங்கடாப்பா. ஆனா கடைசியா நான் என்ன சொல்றேன் அதை மட்டும் கேட்டு போங்க. என்னடா? என்ன கேளு, இந்த மது இருக்கால, ம். அவளை தேடி நிக்கின்னு ஒருத்தங்க வருவான். அவனை கரெக்ட் பண்ணி அவனை பிரெயின் வாஷ் பண்ணி அவனை ப்ரொடியூஸ் பண்ண வச்சு படம் பண்ண போறோம். அந்த படத்துக்கு நீ ஹீரோ, அவன் டைரக்டர். இல்ல நீ டைரக்டர், அவன் ஹீரோ. எப்படி? சூப்பரா கேட்டுச்சுல? பார்க்கலாம். டேய் என்னடா கிளம்புற? இல்லடா, இங்கதான் இருக்க போறோம்ன்றத மாத்தி சொல்லிட்டான். இங்கே இருக்கிறோம், படம் பண்றோம். அவ்வளவுதான். போடு. போடு. சக்சஸ் சக்சஸ். டேய் கிங்ஸ்லி, போன வாரம் வீட்டில் வச்சுட்டோம் பார்த்தியாடா? பார்த்தேன். நான் இல்லாம காமெடியே இல்லை. இதை சொல்ல உனக்கு வெக்கமா இல்லையா? ஏய் என்ன சொல்ற அக்ஷயா? பின்ன என்னடா, இந்த வீட்டில் ஏதோ வித்தியாசமா நடக்குதுடா. அப்படியா? என்னாச்சு சொல்லு. இந்த சமையல் கடை செஞ்சு இருக்கால, அவனோ புதுசா அந்த 2 பேரை வச்சு ஏதோ பிளான் போடுறான்டா. அவனுக்கு சாம்பார்லயே உப்பு போட தெரியாது, அப்புறம் எப்படி அவன் பிளான் போடுறான்? சரி இரு, அவனே கேட்போம். டேய் சண்டல், டேய் இப்போ எதுக்கு நேர விட்டுட்டு இருக்கீங்க? உன்னை ஓசியில கொடுத்தாலே எவனோ வாங்க மாட்டான், இதுல உன்னை ஏழை வேணா விடுவானா? டேய் நான் அதை கேட்கல, எதுக்கு என்ன கூப்பிட்டு இருக்கீங்க? நீ என்ன பண்றவே நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். ஓ அவ்வளோ வாசனையா இருக்கா? இங்க இருந்தே நான் கிச்சன்ல என்ன பண்றது கண்டுபிடிச்சிருக்கீங்க? டேய் உன் சமையலை யாராலுமே கண்டுபிடிக்க முடியாதுடா. சாம்பார்ல சக்கைய போடுவ, அதே மாதிரி ரசத்துல மூக்கு பொடிய போடுவ. என்ன எல்லாத்தையும் கரெக்டா சொல்றானுங்க? ஏய் என் சமையலை பத்தி பேசுற எல்லாம் இருக்க கூடாது. நாங்க அதை பத்தி சொல்லல. வேற எதை பத்தி சொல்ற? வீட்டுக்கு வந்திருக்காங்களே 2 பேரு, ஆ, இங்க முன்னாடி சண்டை போடுற மாதிரி சண்டை போட்டு அங்க பெட்டு 3 பேரும் ஏதோ பிளான் போடுறீங்களா? அப்பெல்லாம் எதுவும் ஒண்ணு போடலையே. எனக்கு அவங்கள பிடிக்கவே பிடிக்காது. ஏதோ ஒரே ரூம்ல இருக்கிறனால ஒண்ணா இருக்கும், அவ்வளவுதான். மத்தபடி டேய் நடிக்காதடா. நான் அங்கிள் போட்டு தரேன் பிளான் போடுறீங்களா? அங்கிள் அடுப்புல பால்ல பசனி போகுது, நான் போய் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன். ஆகாச வீரன் பாதாளத்தில் இருந்து பறந்து வருகிறான். பறந்து வருகிறான்னு சொல்லாத, தன்னுடைய சாகச ரெக்கைய விரித்து ஸ்கிரிப்ட் பண்றதுலாம் டைரக்டர் என்னோட வேலை, அதுல தலையிடாத. இப்பெல்லாம் எங்க டைரக்டருங்க ஸ்கிரிப்ட் பண்றாங்க? டேய் 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 மச்சான் 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 மாட்டிக்கிட்டேன்டா மச்சான். என்னடா மச்சான் மாட்டிக்கிட்டேன்டா மாட்டிக்கிட்டேன்டா. மாட்டிக்கிற அளவுக்கு என்னடா பண்ண? யாருக்கிட்டடா மாட்டிக்கிட்டோம்? ரைஃபிள் பாபு கிட்டயா? ரைஃபிள் பாபு கிட்ட மாட்டினா கூட பரவாயில்லடா. ஐயோ ஏய், என்ன விஷயம்னே தெரியாம ஐயோ சொல்லாத. யாருக்கிட்டடா மாட்டிக்கிட்டோம்? அந்த பைத்தியம் பிடிச்ச குட்டிச்சாத்தா குழந்தைங்க கிட்ட மாட்டிக்கிட்டேன்டா. ஐயோ ஐயோ என்னன்னு தெரியாம எதுக்கிட்ட ஐயோன்ட்டுக்கிற? அதான் குழந்தைங்க கிட்ட மாட்டிக்கிட்டோம். நீ ஏய், எதனாலடா மாட்டிக்கிட்டோம்? என்னடா தெரிஞ்சது? நம்ம அந்த கிழவனை போட்டு தரலாம்னு பிளான் பண்ணோம்ல, அது எப்படியோ அந்த குழந்தைங்களுக்கு தெரிஞ்சிருச்சுடா. ஐயோ ஏய், இன்னொரு வாட்டி ஐயோன்னு சொன்னா உன்னை செருப்பாலே அடிப்பேன். ஏண்டா? எப்படியோ இல்லடா, இந்த பரதேசி பண்ணாடனால தான்டா. அன்னைக்கு காலையில ஸ்கிரிப்ட் பிராக்டிஸ் பண்றேன் வெளியே நின்னுட்டு ரைஃபிள் பாபு அப்படி சுட போறேன் இப்படி காலி பண்ண போறேன் பிளான் பண்ணிட்டு தான் அதை அந்த குழந்தைங்க பார்த்து தொலைச்சிருச்சு. இல்லடா, நைட்டு நீங்க சொன்னது அப்படியே சீனா என் மண்டைக்குள்ள ஏறி என் உடம்புக்குள்ள இருக்க நடிப்பு நரம்பெல்லாம் துடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓ, நம்மளோட கதை விடுறானே இவன். எக்ஸிக்யூட் பண்ணும்போது எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறோம்னு பிளான் பண்ணிட்டு இருந்தேன். சை, அத ஆடியன்ஸ் அந்த குழந்தைங்க பாத்துருச்சு. என்னடா பண்றது இவன்? ஐயோ இப்ப நான் எனக்கு பயமா இருக்குடா. நான் என்னடா பண்ண போறேன்? ஏன்டா ஒரு சின்ன குழந்தைகளா பார்த்து பயந்துகிட்டு இருக்கீங்க? இந்த ப்ரொடியூசருங்களுக்கே கதை கொடுத்து ஏமாத்துறவன்டா நானு. இந்த சின்ன குழந்தைங்களுக்கு கதை கொடுக்க மாட்டேன். வாடா பாத்துக்கலாம். ஏய், நீ கதை கொடுத்து ஏமாத்தலாம், ஆனா நான் கண்ணு முன்னாடி எப்படி நடிச்சு ஏமாத்துறேன்னு பாரு. அப்ப நம்ம போவேணா, இங்கே இருந்துடலாம். டேய் 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 ப்ளீஸ்டா வாடா. அமைதியா வரணும். நீ ஆக்ஷன் சொன்னாதான்டா எனக்கு நடிப்பு வரும். சரி வா போலாம். நீங்களே போங்கடா. ஹாய் அக்ஷயா. சீக்கிரமா. ஹாய் கிங்ஸ்லி. எதுக்கு இப்போ 2 பேரும் எங்ககிட்டலாம் வந்து ஹாய் சொல்லிட்டு இருக்கீங்க? அதுவா, நம்ம 4 பேரும் ஒரே வீட்ல இருக்கோம்ல, ஒன்னாவே சுத்துறோம்ல, நம்ம எல்லாரும் ஃபேமிலி மாதிரில, அதனாலதான். நீங்க தனி நாங்க தனி,
உங்களை கூட எங்களை சேர்க்காதீங்க. ஐயோ அப்படிலாம் பேசாத கிங்ஸ்லி. நீங்க 2 பேரும் எங்களை தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. இல்ல நாங்க 2 பேரும் உங்களை கரெக்டா தான் புரிஞ்சிட்டு இருக்கோம். என்னதுமா என்ன புரிஞ்சு வச்சிருக்க? நீங்க 3 பேரை சேர்ந்து அங்கிளை போட்டு தரங்க பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க. என்னடா கரெக்டா கண்டுபிடிச்சிருச்சு. எம்மா நீங்க நினைக்கிற மாதிரிலாம் அந்த அங்கிள் கிடையாது. ஆமா, அவரு மிலிட்டரி மேனே இல்ல. எனக்கு தெரியும், அவர் ஒரு ஓல்டு மேன். ஐயோ அது இல்லம்மா, அவரு ஒரு தீவிரவாதி. எனக்கு தெரியும், உனக்கு தெரியுமா? அவருக்கு தீவிர வியாதி இருக்குன்னு தெரியும். ஐயோ தீவிரவாதிக்கும் தீவிர வியாதிக்கும் வித்தியாசம் தெரியாத செல்ல குட்டியா இருக்கானே. இங்க யாருக்குமே தெரியாத உண்மையை நான் சொல்றேன். அது எப்படி உனக்கு மட்டும் தெரியும்? ஆமா அவனுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். எனக்கும் தெரியுமே. உனக்கு என்ன தெரியும்? இப்போ நீ பொய் சொல்ல போறேன்னு தெரியும். டேய் நாங்க உண்மையை தான்டா சொல்ல போறோம். ஆமாண்டா, அவரு சாதாரண மிலிட்டரி மேனு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. அது உண்மை இல்ல. அவரு ஒரு பை. கட்டப்பையா இல்ல மஞ்சப்பையா? டேய் அது ஸ்பையுமா, வாயில வரல. ஆமாமா, இப்ப கூட ஒரு படம் ரிலீஸ் ஆச்சே, சுரேந்தர். யோ அது சுரேந்தர் இல்லையா, துரேந்தர். அந்த படத்துல வர மாதிரி அவர் ஒரு வெளிநாட்டு உளவாளி, நம்ம நாட்டை அழிக்க வந்திருக்காரு. அதனால நம்ம 4 பேர் ஒன்னா சேர்ந்து அவர் இந்த வீட்டை விட்டு விரட்டுறோம். ஆமா, இனிமே நாம சோல்ஜர்ஸ். அப்ப நான் தான் விஜயகாந்த். இப்ப நான் தான் விஜயசாந்தி ஐபிஎஸ். நான் இருக்க அர்ஜுன். அப்ப நான் தான் சிவகார்த்திகேயன். அப்பு அம்மூஞ்சில துப்பு. குழந்தை கூட பிடிக்காத அளவுக்கு பண்ற. ஏன்டா அப்படி பண்றேன்? ஏய் அதெல்லாம் விடுங்க. இப்ப நம்ம 4 பேரும் சேர்ந்து ஒரு ஆபரேஷன் பண்ண போறோம். நம்ம ஆபரேஷன் பண்ணன டாக்டர்ஸா? ஐயோ அந்த ஆளுக்கு 4 ஆபரேஷன் பண்ண மாதிரி இருக்கு. டேய் அந்த ஆளுக்கு பண்ணதெல்லாம் பைல்ஸ், எர்னியா, குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன். இது அது இல்ல, வேற ஆபரேஷன். ஆமா, இந்த ஆபரேஷன் நாம ரைஃபிள் பாபுக்காக பண்ண போறோம். இந்த முதுகுல பண்ணுவாங்களா இல்ல மூக்குல பண்ணுவாங்களா? உன் நாக்குல பண்ணுவாங்க. கேக்குறா பாரு கேள்வி. அமைதியா என்ன பண்ணுவோம்னு யோசிக்கலாம். அக்ஷயா, கிங்ஸ்லி, நம்ம இந்த ரைஃபிள் பாபுவை வீட்டை விட்டு இல்ல இந்த நாட்டை விட்டே அனுப்ப போறோம். எஸ், இந்த ஆபரேஷனுடைய பேர் பாபு. ரைஃபிள் பாபு. நம்மளே பேசிட்டு இருக்கோமே, அந்த சமையல்காரன் எங்க போனா? கூப்பிடுற அந்த செந்தில. இனிமே அவன் செந்தில் கூப்பிட்டா வரமாட்டான் கிங்ஸ்லி. நம்ம ஆபரேஷன் பண்ண போறதுனால எல்லாருக்கும் ஒரு ஏஜென்ட் பேர் வச்சாச்சு. இனிமே அவன் ஏஜென்ட் குக்கு. அப்ப நீங்க? நான் ஏஜென்ட் ஜாக்கு. அப்ப நீ? நான் ஏஜென்ட் பேக்கு. அப்போ நான் தான் ஏஜென்ட் கேக்கு. நானு? நீ ஷாக் ஆவறல, நீ ஏஜென்ட் சாக்கு. தேவி அப்பா அந்த ஷோக்கு. அடுத்த ஆபரேஷன் அவனுக்கு தாமா. டேய் நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த ஆபரேஷனை எப்படி பண்ண போறோம்? சக்சஸ். பிறக்கும் போதே சக்சஸ், வளரும் போதே சக்சஸ், வாழும் போதே சக்சஸ், சக்சஸ். சக்சஸ்.